ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. காமராஜருக்கு ஏசி கொடுத்தாங்க, காமராஜரை கொச்சப்படுத்துது திமுக அப்படின்னு காங்கிரசும் எங்க உள்ளதுதாங்க பேசினாங்க, இதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்றதோட நிறுத்தாம காமராஜர் ஆட்சியில் நடந்த பல பிரச்சனைகள், கீழத்தூவல் படுகொலையிலிருந்து சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து இருந்த வரைக்கும் பல விஷயங்களையும் திமுக நிர்வாகிகளும் காமராஜரை நோக்கி கேள்வி எழுப்புறது அரசியல் அரங்கத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணிகளுக்கு இடையிலான சிக்கலாகவும் இது பார்க்கப்பட்டது. இதுதான் தமிழக அரசியல் தற்போது பெரிய டாபிக்கா மாறி இருக்கு. இதோட பின்னாடி குறித்து விரிவா பார்ப்போம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பேசு பொருள் எது அப்படின்னா, காமராஜருக்கு ஏசி கொடுக்கப்பட்டதா, காமராஜர் ஏசியில் இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்விதான். அதற்கு இல்லை, காமராஜர் எளிமையா வாழ்ந்திருக்காரு, எளிமையா வாழ்ந்துதான் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க உறுதியா சொல்றாங்க இல்லையா. ஆனா அதற்கு ஆப்போசிட்டா, அதற்கு கவுண்டர் கொடுக்குற விதமா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்கள ஒரு வீடியோ வைரல் பண்றாங்க. இங்கதான் காமராஜர் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அந்த வாழ்ந்த இடத்துல ஏசி இருக்கிறதாவும் அவங்க சொல்றாங்க. ஆமா, ஒரு போட்டோல இருக்கு. இது இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாத டிபேட்னு சொல்றாங்க. சிஎம்ஏ சொல்லியிருக்காரு இல்லையா, காமராஜர் ஒரு பெயரை பயன்படுத்தி விவாதிப்பது, சர்ச்சை ஏற்படுத்துவது சரியில்லைன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு. இதற்கு ஆரம்ப புள்ளியே திருச்சி சிவா தான். திருச்சி சிவா ஒரு இடத்துல என்ன பேசினார் அப்படின்னா, காமராஜர் ஏசியை பயன்படுத்தினதா கலைஞர் அவர்கிட்ட சொன்னதா திருச்சி சிவா சொல்றார். அந்த ஒரு கருத்தை அவர் முன்வைக்கும் போதுதான் இதுக்குதான் காங்கிரஸ்காரங்க வெகுண்டு எழுகிறாங்க. நீங்க எப்படி எங்களோட தலைவரை நீங்க கொச்சைப்படுத்தி பேசலாம், திமுக அப்ப இருந்தே காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க, உண்மைக்கு புறம்பா பல தகவலை சொல்லிட்டே வராங்க. இல்ல நிறைய முரசொலி கார்ட்டூன்லாம் எடுத்து போடுறாங்க, காமராஜரை கொச்சைப்படுத்தி முரசொலியிலே பழைய இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்ப நாம் தமிழர் பிஜேபி போன்றவர்கள் எடுத்து போட்டு விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனா இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன காமராஜர் மீது பிஜேபிக்கு எல்லாம் பாசம் வந்துருச்சுன்னு தெரியல. அவர் மீது கொலை முயற்சி எல்லாம் பண்ணதாக சர்ச்சைகளும் இன்னமும் விவாதங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஆமா, இப்ப இந்த ஒரு டிபேட்ல பார்க்கும்போதுதான் காங்கிரஸ் எம்பி ஜோதிமதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ம எதிர்த்து பேசல அப்படின்னா காமராஜர் ஒரு ஆன்மா நம்ம மன்னிக்காது அப்படின்ற மாதிரி காட்டமான அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. திமுக கட்டவிழ்த்து விட்ட பொய்கள்ல தான் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் சொல்லியிருக்காங்க. ஆமா, இது திமுக காங்கிரஸ் காமராஜர் இந்த மோதல் அரசியல் மோதலா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இல்லையா. திமுக ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸ் ஒரு அதிகாரத்துக்கு அகைன்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததே காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்திட்டு தான். அந்த மாதிரி அரசியல் மோதல்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் திமுகவினுடைய புரிதல்ங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் பாலிடிக்ஸ் தான் அவங்க மேற்கொண்டாங்க. அதுல காமராஜரை பச்சை தமிழர் அப்படின்னு பெரியார் ப்ரோமோட் பண்ணாரு. பெரியார் காமராஜருக்கு எதிரான எந்த விமர்சனங்களையும் பொது வெளியில வச்சதே கிடையாது. அது மாதிரி காமராஜரும் பெரியார் கடுமையாக விமர்சித்தது கிடையாது. ஆனாலும் அது திராவிட ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார் தொண்டர்களை போராட்டத்தின் போதுதான் காமராஜர் ஆட்சி காலத்துல தான் அந்த ஒடுக்குமுறை அதிகமா இருந்துச்சு, திக தொண்டர்கள் மீது காமராஜர் தான் ஒடுக்குமுறை அதிகம் ஏவினாரு. ஆனாலும் பெரியார் அதை கடுமையாக விமர்சிக்கவும் இல்லை, அதற்கு பதில் சொல்ல கடைசி வரைக்கும் பச்சை தமிழர் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் அண்ணாவும் பல நேரங்கள்ல அவர் இந்த குடியாத்தம் போன்ற தொகுதிகள்லாம் போட்டியிடும் பொழுது அவர் காமராஜரை மிகுந்த மரியாதையோட நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில பல வேட்பாளர்களை பின்வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம காமராஜர் ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்க்க சொன்னாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கலைஞரனுடைய முரசொலி விமர்சனங்கள்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டே வந்துச்சு. இப்போ அதுக்கு கலைஞருக்கு கொடுத்த பதில் இப்ப 2025 நடக்கிறதுக்கு 15 ஜூலை 2013 கலைஞர் பதில் போட்டிருக்காரு அவர் பேஸ்புக் பக்கத்துல. அது இப்போ வைரல் ஆயிட்டு வருது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட மோதல் ஆரம்ப கட்டத்தில் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த ஹிந்தி திணிப்பு, அந்த காலத்துல இருந்த சமூக பிரச்சனைகள், அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள் வச்சுதான் திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அந்த ஒரு பிரச்சாரம் தான் காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. திமுக வெற்றி பெறுது இல்லையா. இப்ப அப்படியே நம்ம இப்ப பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சொன்னது போல கலைஞர் போட்ட ஒரு பேஸ்புக் போஸ்ட் தான் இது காரணமா சொல்றாங்க. அதாவது இதே காமராஜர் பிறந்த நாள் முன்னிட்டு, நம்ம ஜூலை 17 இருக்கும், ஜூலை 15 இப்போ பிறந்த நாள் முடிஞ்சது இல்லையா வருது, அதே ஜூலை 15 2013 ஆண்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் ஒரு போஸ்ட் போடுறார். அந்த போஸ்ட்ல தான் இந்த மாதிரி காமராஜருக்கு அவங்களோட செயலாளர்கள்லாம் எங்கிட்ட ஏசி கேட்டாங்க, ஏன்னா காமராஜர் உடல்நிலை ஏசி இல்லாம தூங்க முடியாது, அவருக்கு அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் செயலாளர்கள் எங்கிட்ட ஏசி கேட்கும் போது கலைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உடனடியா காமராஜர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஏசி வைக்கிறதுக்கு உத்தரவிட்டேன்னு சொல்லிட்டு
2013 அந்த போஸ்ட்ல எழுதுறாரு. அந்த போஸ்ட மேற்கோள் காட்டி தான் திருச்சி சிவா பேசியிருக்காரு. இப்போ இல்ல அந்த போஸ்ட் மட்டும் இல்ல, கலைஞர் தனிப்பட்ட முறையில கார்ல போறப்ப என்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை சொல்றாரு. ஏன்னா நான் மேடையில சொல்லணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு திருச்சி சிவா சொல்றாரு. அந்த போஸ்ட்ல நிறைய விஷயங்கள் கலைஞர் சொல்றாரு. குறிப்பா திமுக மாநகராட்சியை கைப்பற்றின காலத்துல தான் தமிழகத்துல முதல் முறையா காமராஜருக்கு சிலை வைக்கப்பட்டது. அதற்கடுத்து காமராஜருக்கு ஈசிஆர் சாலையை காமராஜர் சாலைன்னு பேர் வச்சது நாங்க தான். இங்க இருந்தக்கூடிய ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்டுக்கு உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டு வந்து திமுக ஆட்சி காலத்துல தான். அது மட்டும் இல்லாம திமுக வந்து காமராஜர் தாயாரையும் கௌரவிச்சிருக்கு. தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்க்கு சிவகாமி அம்மையார் வளாகம் எல்லாம் பேர் வச்சிருக்கோம். அப்புறம் இந்த பெண் குழந்தைகள், அரசு பெண் குழந்தைகள் திட்டத்துக்கும் அந்த பேர்ல தாயார் பேர் வச்சிருக்கோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. குறிப்பா காமராஜர் கேட்டு எதையுமே நாங்க மறுத்ததில்லை. ஏன்னா காமராஜர் வந்து ஒரு முறை ஊட்டிக்கு போறப்ப அங்க அரண்மூர் அரண்மனையில தங்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ கைப்பட கடிதம் எழுதி கொடுத்திருந்தார் உதவியாளர் மூலமா. ஒரு எம்பியா வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா சொல்லியிருந்தாரு. அதற்கு கலைஞர் கொடுத்த கவுண்டர் என்னன்னா, ஒரு எம்பிக்கால செய்ய முடியாது, நீங்க தமிழ்நாட்டோட ஒரு தலைவர்ங்கிற முறையில நீங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கிங்கன்னு அது அவருக்கே ஒரு நகைச்சுவையில எழுதி கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு, அந்த இடம் கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. அதற்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ல காமராஜர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டாரு. அப்போ வந்து மின் இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்படுதுங்கிறத வலியுறுத்தி ஒரு போராட்டத்துல காமராஜர் ஈடுபட்டார். அப்போதைக்கு அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், அதுதான் அண்டர்லைன் பண்ணும், ஒரு சொகுசுக்காகவோ வசதிக்காகவோ காமராஜர் அதை கேட்கல. கலைஞரும் அதை அப்படிதான் பதிவு பண்றாரு. இப்போதைக்கு அவருக்கு உடல்நிலை அந்த லெவல்ல இருக்கு, ஏசி இல்லாம அவரால் இருக்க முடியாது அப்படிங்கறத கலைஞர் சொல்றாரு. அவர் மொழியில அதனாலதான் வந்து அரசு விருந்தினர் மாளிகையில அவருக்கு ஏசி வசதி செய்து தரணும் அப்படின்னா ஒரு உதவியாளர் கலைஞர் கிட்ட கேட்டிருக்காரு. அதற்கு கலைஞர் தரப்புல உடனடியா அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுக அரசு எதிர்த்து காமராஜர் பண்ற போராட்டத்துக்கு கலைஞர் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தன்னு அவரே எழுதியிருக்காரு. போராட்டம் முழுக்க ஏசி வைங்க அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. அதை அடுத்து ஆம்பூர்ல நடந்த மீட்டிங்குக்கும் கலைஞர் வந்து ஒரு முறை அதையும் குறிப்பிட்டு பேசுறாரு. ஆம்பூர்ல நடந்த மீட்டிங்ல காமராஜர் வந்து கூப்பிடுறாங்க கட்சிக்காரங்க, வாங்க போராட்டம் பண்ணலான்னு. யாருக்கு எதிராக போராட்டம் பண்ண சொல்ற? கருணாநிதிக்கு எதிராவா? அவர் தான் எனக்கு போராட்டம் ஃபுல்லா ஏசி வச்சு கொடுக்குறாரு, அந்த ஏசி அனுபவிச்சுக்கிட்டு நான் அவரே திட்டணுமா அப்படிங்கிற மாதிரி பேசினதாக கலைஞர் பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம கலைஞர் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, காமராஜர் ஒரு முறை கலைஞருக்கு எதிராக சட்ட மாணவர்கள் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களையும் காமராஜர் கண்டிச்சுக்கிட்டாரு. என்னன்னா, நான் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், இப்ப நான் வந்து முதல்வரா இல்ல, அவர் ஒருத்தர் தான் முதல்வரா இருக்காரு, அவரையும் எதிர்த்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தனது வேதனைகளை அவங்கள்ட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரி அவர் சொல்றாரு. சோ இப்படி பல விஷயங்கள் காமராஜருக்கு பண்ணியிருக்காரு. குறிப்பா காமராஜர் மறைந்த பொழுது அவர் வந்து காங்கிரஸ் சார்பில் எதுவும் கேட்கல. ஏன்னா கலைஞருக்கு வந்து பீச்ல சமாதி இடம் தரப்படலாத நேரத்துல நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. அதுல குறிப்பா சொல்லப்பட்டுச்சு காமராஜருக்கு பீச்ல இடம் தரல அப்படின்னு. ஆனா காமராஜருக்கு பீச்ல இடம் வேணும்னு அவங்க கேட்கல. இந்த தரப்புல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கலைஞர் தரப்புல காமராஜர் உரிய இடம் எதுவன்னா அவர் தலைவரா ஏற்றுக்கொண்ட காந்திக்கு பக்கத்துல தான் அவரு இருக்கணும் அப்படின்னு கலைஞர் முடிவு பண்ணி அங்க உடல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கடுத்து கலைஞர் இடம் கொடுத்தாரு. அதன் அடிப்படையே தான் எழிலார் நினைவகம், அதாவது காமராஜர் நினைவு மண்டபம் இருக்கு இல்லையா கிண்டியில, அதெல்லாம் கலைஞர் ஆட்சியில கொடுத்ததுதான். அப்படி நிறைய விஷயங்கள் பட்டியலிட்டு கலைஞர் என்ன சொல்றாருன்னா, நிறைய முரண்பாடு இருந்துச்சு தான் காமராஜருக்கு எங்களுக்கும். ஆனா நிறைய விஷயங்கள்ல நான் காமராஜர்கிட்ட தான் ஒரு மூத்த அரசியல் தலைவர்கிற முறையில நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். குறிப்பா இந்த எமர்ஜென்சி காலகட்டமா இருக்கலாம் அல்லது காவேரி பிரச்சனை தொடர்பாக நான் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகன் ஸ்டாலினது திருமணத்துல நான் காமராஜர் வரணும்னு அடம்பிடிச்சேன். அப்போ அவருக்கு உடல் நலம் சரியில்லாம இருந்துச்சு, அதனால அவர் வர கொஞ்சம் தயங்கினாரு. உடனே நான் கல்யாண மண்டபத்தையே மாத்தி காமராஜருக்கு ஏற்ற இடத்துல நான் மாற்றி வச்சேன். அது மட்டும் இல்லாம மேடைக்கே அவர் கார் வருவதற்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அதனால அவர் வந்தாரு. அது எங்க மனசுல இன்றும் பசுமை நீங்கா நினைவுகளா இருக்கு அப்படின்லாம் பதிவு பண்ணிருக்காரு. இதுல குறிப்பா வந்து காமராஜருக்கும் கலைஞருக்கும் இருந்த உறவை பத்தி பேசும்போது இரண்டு பேருக்கும் அரசியல் மோதல் இருந்தது. ஆனா அந்த அரசியல் மோதல் என்பது தனிப்பட்ட பகையா மாறிடக்கூடாது அப்படின்றது இரண்டு பேர் உறுதியா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இரண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் அன்பா தான் இருந்தாங்க இல்லையா? அந்த அன்பின் வெளிப்பாடா தான் கலைஞரோட பதிவை பார்க்க வேண்டியது. நம்ம இதுல கலைஞர் நீங்க சொல்ற மாதிரி கலைஞர் சொல்றாரு ஒரு இடத்துல, கலைஞரது தாயார் மறைந்த பொழுது ஸ்டாண்டில இருந்து ஒரு உடல் வர்றதுக்குள்ள கலைஞர் வீட்டுக்கு காமராஜர் வந்திருந்தார். அது வந்து என்னைக்குமே என்னால மறக்க முடியாது, மனிதாபிமானமான அந்த செயலை என்னால மறக்க முடியாது கலைஞர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு நான் வந்து ரொம்ப போராடி வலியுறுத்தி அதனால
அங்க கன்னியாகுமரியில அவருக்கு மணிமண்டபம் எழுப்பியிருக்க அப்படின்னும் கலைஞர் தனது பதிவுல சொல்றாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில தான் அந்த ஏசியை பத்தி அவர் சொல்றாரு. அந்த ஏசி பதிவு அப்போ பெரிய அளவுல பேசப்படல. ஏன்னா அதை நம்ம மறுபடியும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, காமராஜர் வசதிக்காக அதை வச்சுக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையில ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து மேல வந்து பலருக்கும் கல்வி கொடுத்த ஒரு கல்வி வள்ளலாக காமராஜர் திகழ்றார். அவரை வந்து விமர்சிக்கிறது, ஏன்னா கடந்த கால வரலாறு நோக்கி விமர்சிக்கிறது இப்ப சரியா இருக்கு. கடந்த காலத்தில் நடந்தது காமராஜர் தரப்புலையும் திமுக விமர்சிச்சிருப்பாங்க, அவர் விமர்சிச்சிருப்பாங்க. நீங்க சொன்னது போல அந்த ஒரு ஏசி வச்சிருக்காரு அப்படின்றது வந்து கலைஞர் வந்து அரசியல் குற்றச்சாட்டா வைக்கல, சொகுசுக்கா ஏசி எதிர்பார்க்கல, உடல் ரீதியா ஒரு தொந்தரவு இருக்கனால ஏசி எதிர்பார்த்தா அந்த ஆங்கிள் தான் அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அப்ப கடந்த காலத்துல அரசியல் தவறுகள் எல்லாரும் பண்ணிருப்பாங்க, அரசியல் போதாமைகள் இருந்திருக்கும், ஒவ்வொரு ஆட்சியும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஆட்சியா தான் இருந்திருக்கும். அதை தாண்டி காமராஜர் இந்த 9 ஆண்டுகள் ஆட்சியில எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, அதை பத்தி தான் பேசணும். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துறது ஒரு துளியும் சரியான விஷயம் கிடையாது. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு கலைஞர் தனது பதிவுல கடைசியா சொல்றதா ஹைலைட். கலைஞர் வந்து காமராஜர் மிக மோசமா விமர்சிச்சாரு, கடுமையா விமர்சிச்சிருக்காருன்னு பலரும் எடுத்து போற நேரத்துல அதுக்கு கலைஞர் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, இந்த புகழுரைகள் இந்த செயல்கள் காமராஜர் புகழ்ந்து நான் பண்ண எல்லாத்துக்கு பின்னாடியும் கடந்த காலங்கள்ல நான் அவரை விமர்சிச்சிருக்கேன், அரசியல் ரீதியா கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கேன், அதற்கெல்லாம் ஒரு வந்து நான் பரிகாரம் தேடும் நோக்கத்துல தான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். கலைஞரே அதை வந்து ஒத்துக்கொண்டு அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பதில் கொடுத்திருக்காரு. அதைத்தான் மெயினா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை இப்போ இவங்க பேசுறது எல்லாமே சர்ச்சை தான். சமீபத்துல திமுகவின் முன்னாடி நாம் தமிழர்ல இருந்து இப்ப திமுகல வந்திருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி பேசணும் சர்ச்சையானுச்சு. அவரும் காமராஜரை விமர்சிச்சிருந்தாரு. எப்படின்னா, பள்ளிகளை காமராஜர் திறந்தாருன்னு நம்ம சொல்றோம், ஆனா மூடினது யாருன்னு பேசல. பள்ளிகளை காமராஜர் திறந்திருந்தாலும் அவர் வந்து அவர் கை காசை போட்டு திறக்கல, அரசு பணத்துல திறந்தாரு. குடியாத்தம் தொகுதியில காமராஜர் வென்றது வந்து திமுகவால தாங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டாரு. அப்பவே செல்வ பிறந்தகை, தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பலரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. உடனடியா அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சு காமராஜர் தமிழ் பேரினத்தின் சொத்து அப்படின்லாம் வருத்தம் தெரிவிச்சு அந்த விஷயத்தை முடிச்சு வச்சாரு. இப்போ திருச்சி சிவாவால இந்த பிரச்சனை மீண்டும் பேசப்படுற மாதிரி இருக்கு. இதுல திமுகவை சேர்ந்தவர்கள் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போறாங்க. என்ன அப்படின்னா, காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டுறங்கிற பேர்ல காமராஜரை கொச்சைப்படுத்தும் நோக்கில பல பதிவுகள் போடுறாங்க. அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காமராஜர் காலத்தில் தவறுகள் நடந்திருக்கலாம், அது அந்த காலத்திலேயே விமர்சிக்கப்பட்டு அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை இப்போதைக்கு அதை தோண்டி எடுக்கிறது சரியான ஒரு நிலைப்பாடா இருக்காது அப்படிங்கறதான் ஸ்டாலின் சொல்லக்கூடிய, முதல்வர் ஸ்டாலின் சொல்லக்கூடிய கருத்து. அவரோட ஸ்டாண்ட் வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா மறைந்த தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தும் விதமா நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல தமிழ்நாடு வந்து ஒரு விஷயம் உறுதியா இருக்கு. காமராஜர் என்றைக்குமே தமிழ்நாட்டோட பெருந்தலைவர் தான். அவர் வந்து கல்வி கண் திறந்த காமராஜர். அப்ப மதிய உணவு திட்டத்தின் மூலமா பல குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்திருக்காரு, அதெல்லாமே பல சாதனைகள் பண்ணியிருக்காரு, அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல இரண்டு பெரும் தலைவர்களோட உறவை பத்தி பேசும்போது பல சர்ச்சைகளை தவிர்த்திருக்க வேண்டியதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நிச்சயமா அந்த திருச்சி சிவாவை பேசியிருக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா. ஏன்னா ரெண்டாவது, இப்ப நம்ம அந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கோபப்படும் விதமா அந்த பதிவை பேசுனீங்க, கருத்து சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஆனா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏசி விவகாரத்துல கலைஞர் கீழே இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, என்ன அவர் திட்டுவாரு, ஆட்சியை அவர் திட்டுவாருங்கிறதுனால அது பண்ணாம இருக்க முடியாது, அவர் வழி விடல, அவர் வழி காட்டல அப்படின்னா அந்த ஆட்சியே கிடையாது, நம்ம வந்திருக்க முடியாது கலைஞர் மென்ஷன் பண்றாரு. அது மட்டும். இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திருச்சி சிவா கடந்த காலத்துல இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரான்னு நீங்க பாக்கணும். இது மாதிரி எந்த தலைவர்களாவது மிக மோசமா பேசியிருக்காரா அல்லது நிகழ்கால தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதத்துல பேசியிருக்காருன்னா இல்ல. அவர் ரொம்ப ஜென்டில் பாலிடிக்ஸ் தான். காமராஜ் பத்தி பேசும்போது நான் வந்து பல இடங்கள்ல உணர்ச்சி மிகுந்த காமராஜர் பத்தி புகழ்ந்து பேசியிருக்கான்னு சொல்றாரு. இப்போ இந்த டைம்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கலைஞர் சொன்னதான் சொல்றாரு இல்லையா. இது வந்து இந்த டைம் அந்த டைமிங் தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா பெருசா இப்போ வந்து திமுக கூட்டணிக்குள்ள பல சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த டைமிங்கை வச்சு காங்கிரஸ்காரங்க வந்து இப்போ கொது தெளிஞ்சிருக்காங்க. எப்படி நீங்க வந்து காமராஜர் வந்து கொச்சைப்படுத்தி பேசலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி சிவாவோட வீடெல்லாம் முற்றுகையிடும்னு சொல்லிட்டு அவங்க பெரிய போராட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால வந்து இந்த கூட்டணி பிரச்சனைன்னு பார்க்கும்போது தான் இது பெரிய ஒரு பேச பொருளமா சமீப நாட்களாகவே காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதி வேணும்னு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆட்சிக்கு. கூட்டணி தலைமை திமுக பயங்கர அழுத்தம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருச்சி வெளிச்சாமி போன்றவர்கள்லாம் திருச்சி சிவாவை தனிப்பட்ட முறையில தாக்க தொடங்கி இருக்காங்க. அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்தித்த அவமானங்கள் எல்லாம் எடுத்து பொதுவெளியில மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி வேலுச்சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 அமைச்சர்கள் கண்டிப்பா அந்த ஆட்சியில் வருவாங்க, இங்க வந்து வர்ற
ஆட்சி கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அடிச்சு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறது? இது வந்து கூட்டணி ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பேச்சும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எம்பி ஜோதிமணி வந்து கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜியோட கடுமையா முரண்பட்டு வெளில வந்து சண்டை போட்டு வெளில வந்து வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல இப்ப இவங்க பேசுறதும் புதுசா சேர்ந்திருக்கு. திமுக மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா அரசியல் காரணம் தான். அவங்க வந்து அடுத்து வந்து காங்கிரஸ் தலைவர் ரேஸ்ல ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. சோ இதை பயன்படுத்திக்கிட்டு அதை உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி இந்த விமர்சனமே தேவையில்லாத ஒண்ணு, கூட்டணிக்குள்ள பெரிய மனக்கசப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத முதல்வருடைய வருத்தமா இருக்கு. திருச்சி சிவாவும் வழக்கம் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா அவர் வந்து காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க போல. திருச்சி சிவா வருத்தம் தெரிவிச்ச மாதிரி எதுவும் சொல்லல. பட் இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து நான் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசினது கிடையாது அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த ஒரு விளக்கத்தை ஏத்துக்கிட்டு இதை பெருசு பண்ணாதீங்க, பெருசா விவாதம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இருந்தாலும் கூட்டணி கட்சிக்குள்ள இந்த மாதிரி ஒரு விரிசல், இந்த விரிசல் தேவையில்லாத விரிசல் தான். ஆக்சுவலா காங்கிரஸ் இதை வந்து கடந்து போக முடியாது. அவங்களுடைய ஒரு ஆதார தலைவர், காங்கிரஸினுடைய முக்கிய ஜோதிமணியை சொல்றாங்களே, காங்கிரஸோட முகமா காமராஜர் தான் இன்னும் இருக்காரு. காங்கிரஸ்னா அது காமராஜர் தானே, அவர் இல்லாம எப்படி வர முடியும்? ஆனா என்ன சொல்றாங்கன்னா காமராஜ் அப்படிங்கிற பேர்ல காமராஜர்னு மரியாதை கொடுத்து அரசு இதுல ஆவணப்படுத்தினது கலைஞர் தான். அவரே சொல்ற மாதிரி கடந்த காலத்துல விமர்சித்ததுக்கு பரிகாரமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டாரு. கடைசி காலத்துல தான் அவர் தலைவருடைய நிலைப்பாட்டை பார்க்கணும். தொடக்க காலத்துல பண்ண விமர்சனங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இப்போ இருக்க திமுக நிர்வாகிகள் அல்லது திமுகவுல இணையத்துல களமாடக்கூடியவர்கள் வந்து போடுற பதிவெல்லாம் காமராஜருக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. அதுவும் குறிப்பா திமுக தலைமையை மீறி அவங்க பண்றது மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதை அவங்க தவிர்க்கணும். ஏன்னா மறைந்த தலைவருக்கு முன்னாடியே சொல்லும் போது மறைந்த தலைவர்கள் வந்து விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்ண சாதனைகளை பத்தி பேசணும். அவங்க பண்ண அரசியல் நாகரிகமா மறைந்தவங்களை விமர்சிக்க மாட்டாங்க, ஜெயலலிதாவையும் விமர்சிக்க மாட்டாங்க பலரும். அவங்க பண்ண சாதனைகளை பொருத்தி பார்த்து இப்ப எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி விவாதம் பண்ணலாமே ஒழிய அவங்க இது மாதிரிலாம் பண்ணாங்க. காமராஜர் வந்து எளிமையை மீறி எளிமையை வந்து சும்மா காட்டினாரி ஒழிய உள்ள சொகுசாதான் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு வராங்களா, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் கடைசி வரைக்கும் எளிமையா இருந்தாரு. அவர் ஏசி கேட்டதே வந்து உடல்நல காரணமா தான் ஏசி கேட்டார் இல்லையா? அவருக்கு எளிமையான தலைவரா வாழ்ந்து மறந்தது. ஏசில இருந்தா எளிமையா இருக்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் உடம்பு கூலிங் தேவைப்படுதுன்னா அது பண்ணி கொடுக்க வேண்டியது சரிதானே. அது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு இல்லையே. ஆமா, அது கோரிக்கையா கேட்டிருக்காங்க, கலைஞர் பண்ணி கொடுத்திருக்காரு, அதோட முடிச்சிருந்திருக்கலாம். இவங்க அதுக்கும் மீறி எக்ஸ்ட்ரீமா போய் அவரோட காமராஜர் இறக்கும் பொழுது கலைஞர் கூட இருந்தாருன்னு சொல்றதெல்லாம் அதுதான் சர்ச்சையா இருக்கு. அப்ப உண்மை அப்ப வந்து கலைஞர் அவங்க வீட்டுக்கு போனாங்களா, அது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. கடைசியா அவர் சொன்னது வைரவா அந்த விளக்கான அப்படின்னு சொல்லிட்டு உறங்க போனாரு, அதுக்கப்புறம் தான் இறந்து போனாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்ப மறுபடியும் விவாதத்துக்கு உள்ளாக திருச்சி சிவா பேச சர்ச்சையா இருக்கு. அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி சாகும் தருவாயில காமராஜர் வந்து கலைஞரோட கையை பற்றி தான் நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொன்னதா அவர் சொல்றாரு. அதுக்கு எந்த அளவுக்கு வரலாற்று சான்று எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம காமராஜருடைய உதவியாளர் வைரவா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அரசு பதவி கொடுத்து அப்புறம் வீடு எல்லாம் கொடுத்ததும் கலைஞர் தான். அதையும் கலைஞர் அந்த அந்த பதிவை பார்த்தாலே தெரியும், அது எல்லாமே இருக்கு. கலைஞருக்கும் காமராஜருக்கும் இருந்த முரண்பாடுகள் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒரு பக்குவப்பட்ட தலைவர்களாக மாறினதுக்கு அப்புறம் அந்த ஒரு முரண்பாடு இல்ல அப்படிங்கறத வரலாறு சொல்லக்கூடிய பாடமா இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேரும் பின்பற்றி நடக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் அவங்களை மோதாம அவங்கள முன்னிறுத்தி மோதிக்காம இருக்கணும் அப்படிங்கறத முன்னிறுத்தி ஒரு முதல் உருவாக்க வேண்டாம். ரெண்டு பேர்த்தையும் மதிச்சு அவங்க எதை விட்டுட்டு போனாங்களோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கு. கூட்டணியில இருங்க இல்லாம போங்க, அது உங்களுடைய பிரச்சனை. மக்கள் பிரச்சனை காமராஜரையும் மதிக்கணும், கலைஞரையும் மதிக்கணும் அப்படிங்கறத மக்களுடைய அடிப்படை பிரச்சனையா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி விலக போகுது உடைய போகுதுங்கிறாங்க. ஆனா அப்படி கள நிலவரம் அப்படி இல்லை. இதனால கூட்டணி எல்லாம் உடைஞ்சிடாது, பேசி தீர்த்துப்பாங்க. இப்ப முதல்ல ஒரு அறிக்கை விட்டாரு, இனிமேல் சமாதானத்தை நோக்கி தான் நகரும். ரெண்டு தரப்புக்குள்ளேயும் என்னன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த அரசியல் ரீதியான மோதல்கள் இதுல பயன்படுத்திக்கிறாங்க. இதை பயன்படுத்தி காங்கிரஸ் மீண்டும் வந்து இதுல அரசியல் நேரம் தானே, ஒரு அரசியல் கட்சி அரசியல் தான் பண்ணணும். அப்ப இது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால இதை பயன்படுத்தி காங்கிரஸும் ஒரு தன்னை முன்னிறுத்திக்குது களத்துல, திமுகவும் அதுக்கு எதிராக அரசியல் பண்றேன்னு முன்னிறுத்திக்கிறாங்க. இப்ப பாஜக முன்னாள் மாநில தலைவர்லாம் இதை பயன்படுத்தி அவர் மீண்டும் லைம்லைட்டுக்கு வராரு. இதெல்லாமே ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி காமராஜருக்கு ஆதரவா பேசுறவங்கள விட திமுக எதிராக பேசணும் அரசியல் தான் எல்லாமே. இது அவங்க எல்லாம் பாஜக எல்லாம் ஆதரவா பேச முடியுமா காமராஜருக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா. ரெண்டாவது காங்கிரஸ்காரங்க டக்குன்னு கோவப்பட்டாங்க. முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கும் மாதிரி ஓயமாட்டோம் சொல்றாங்க. ஆமா பிரித்திவி, இப்ப நம்ம வீடியோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்றத விட இப்படி எல்லாம் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன அப்படின்னா இதெல்லாம் வித்தியாசமா பண்றோம் அப்படின்ற பேர்ல இப்ப நிறைய
நிறைய பேர் பண்றாங்களே சோசியல் மீடியால. ஏதோ ஒரு கவன ஈர்ப்புக்காக ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கணும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் வித்தியாசமா பண்றாங்க இல்லையா. அந்த வரிசையில் ஒருத்தர் வந்து மத்திய பிரதேசத்துல ஒன்று வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பண்ண வித்தியாசமான செயல் அவரோட உயிருக்கே ஆபத்தா வந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து பாம்புகள்லாம் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு, பாம்புகள் மீது ரொம்ப ஆர்வமா இருக்காரு போல. அந்த ஆர்வம் வந்து எப்படி எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு அப்படின்னா, ஏன்னோ பரமசிவன் நினைச்சிட்டாரான்னு தெரியல, பைக்ல போறப்பெல்லாம் கழுதை சுத்தி ஒரு பாம்பை சுத்திக்கிறது, அப்படியே பைக்ல போறது, வயிற்று சுத்தி லுங்கி கட்டுற மாதிரி அப்படிதான் அந்த கழுதை சுத்தி பாம்பு இருக்கும், பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு போல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அதிகம் விஷமுள்ள ஒரு பாம்பை வந்து கழுத்துல சுத்த விட்டு பைக்ல போயிருக்காரு, அந்த பாம்பு கொத்திருச்சு. ஐயோ, என்னாச்சு ஆளு? என்ன ஆயிருக்கும், பாம்பு கொத்திருச்சு, விஷமுள்ள பாம்பு அப்படின்னா ஆப்வியஸா இறப்பு தான், போயிட்டாரு. அதுதான் இப்போ நம்ம வித்தியாசமா பண்றோம்ன்ற பேர்ல பைக்ல போயிட்டு பண்றதுனால இது அவரோட போகாது, போய் இத்தாப்புல வந்தாங்கன்னா ஆமா அதுவும் ரிஸ்க் இருக்கு இல்லையா. அந்த 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 பைக்ல போறதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று வெளியுறது, அந்த வீடியோல ஒரு பேசுறாரு, அந்த வீடியோல பார்க்கும்போது அவர் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு இருக்கு, அப்புறம் அந்த பாம்பு ஒரு கொத்திருச்சு போல, அப்புறம் வந்து இறந்து போயிட்டாரு. ஆனா பாம்புக்கு என்ன தெரியும், எல்லாம் ஒரு தடவை போல இருக்க மாட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. ஆமா, நீங்க ஆர்வமா இருக்கலாம், அது உங்களை ஆர்வமா இருக்கணும்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னா அவ்வளவுதான் ப்ரோ, ஓரளவுக்கு தான் மரியாதைன்னு சொல்லிட்டு போட்டு வச்சேன். விபரீதத்தோட விளையாடுறதே வேலையா போயிட்டு இருக்கு, ஒரு வீடியோங்கிற பேர்ல வித்தியாசமா பண்றோம்ன்ற பேர்ல எக்ஸ்ட்ரீமா விளையாண்டு உயிரை பணைய வச்சு இருக்கிறதெல்லாம் ஓடிட்டு இருக்க ரயில்ல வீடியோ எடுக்கிறது, பிளாட்ஃபார்ம்ல நின்னு வீடியோ எடுக்கிறது இல்ல, அதெல்லாம் எடுத்துமே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கூட இப்படி பண்றாங்க அப்படின்னா இவங்களை என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு வினோதமா பாக்குறாங்க. பாத்துங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க, எல்லாரும் பத்திரமா இருக்கணும். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.